அனைவருக்கும் வணக்கம். இது சமர் டிவியின் சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு தேவை இயற்கை பானமா செயற்கை பானமா. இப்போ இயற்கை பானம் என்று சொன்னால் அதில் கள்ளு என்று வருகிறது. செயற்கை பானம் என்று சொன்னால் பிராந்தி, பீரு, விஸ்கி என்று ஒயின், வோட்கா என்று பல்வேறு ரகங்கள் வருகிறது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் கள்ளு இறக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் எங்களுக்கு கள்ளு கொடுங்க என்றும் போராடியும் வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு பக்கம் மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பரவலான பேச்சு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த கள்ளு இறக்குறதுக்கு அனுமதி கொடுங்க, அது மரத்திலிருந்து வருகிறது, நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சு இந்த விஷயத்தை செய்யலை, அப்போது கள்ளு இறக்குவது என்பது விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இது இருக்குது. அந்த வகையில் இதையும் ஒரு சாய்ஸாக கொடுங்க அப்படின்ற வகையில் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு இயற்கை பானம்தான் வேணும், செயற்கை பானம்தான் வேணும் அப்படின்னு பேசுவதற்கு நம் முன்னாடி வந்திருக்கிறாங்க நம்முடைய பெரியசாமி அவர்கள். அவர் என்ன தலைப்பில் பேச இருக்கிறாரு அப்படின்னா, செயற்கை பானம் இந்த டாஸ்மாகே எங்களுக்கு போதும், அதில் வரக்கூடிய நன்மைகள் பல இருக்குது அப்படிங்கிறது குறித்தும், இதை விட இன்னும் என்ன வந்துட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பில் அவர் பேச இருக்காரு. இரண்டாவதாக நம்முடைய சுப்புராஜ் அவர்கள், அவர் என்ன பேச இருக்கிறார் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு இயற்கை பானமாக கொடுங்க, இயற்கை பானம் ஏன் அதை தடை பண்ணுறீங்க அப்படின்ற தலைப்பில் அவர் பேச இருக்கிறாரு. கூடுதலாக இந்த டாஸ்மாக் தாங்க எங்கே போனாலும் கூடுதலாக வந்துடுது. நம்முடைய கணேசன் அவர்கள் டாஸ்மாகே எங்களுக்கு போதும் அப்படின்ற விதத்தில் அவரும் பேசுறதுக்கு வந்துட்டார். இப்போ நம்ம பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த மதுபானங்கள் அல்லது இந்த போதை விஷயங்களெல்லாம் இன்று நேற்றல்ல, வரலாற்று காலந்தொட்டே இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்கள், அதாவது நாடோடிகளாக தெரிந்த நேரத்திலே காட்டு விலங்குகளை வேட்டையாடி அவர்கள் குதூகலமாக இருக்கிறதுக்கு இந்த பானங்களை அவர்கள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் தயாரித்து உண்டு மகிழ்ந்தார்கள். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு பானங்களை ருசிக்கிறது, வேட்டையாடுறது, அதை குதூகலமாக ஒரு சமூகமாக இருந்து கொண்டாடுவது போன்ற செயல்களெல்லாம் ஈடுபட்டாங்க. அதை நாம் இன்றைக்கும் அந்த நாடோடிகளுடைய அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ சமூக மாற்றம் நிகழ்ந்து இன்றைக்கு சமூகம் மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின்ற இந்த நிலைமையில், ஏற்றத்தாழ்வுகள் பெருகிவிட்ட இந்த நிலைமையில் இந்த டாஸ்மாக் அதீதமாக குடிக்கக்கூடிய ஒரு நிலையாகிறது. கலாச்சாரமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது. எதற்கெடுத்தாலும் கல்யாணம், கச்சாரி, கருமாதி என்று எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள் உள்நுழைந்து ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஆக இதிலிருந்து மக்களையும் பிரிக்க முடியாது, சமூகத்தையும் பிரிக்க முடியாது. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பட்டிமன்றம் ஒரு இந்த மாதிரி விஷயத்தை முன்வைக்கிறது. ஆக இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழக குடிமக்களுக்கு தேவை, குடிமகன்களுக்கு தேவை இயற்கை பானமா செயற்கை பானமா என்கின்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தின் முதல் பேச்சாக பேசுவதற்கு, அதாவது இயற்கையில் இருந்தே நம்ம போவோங்க முதல்ல, ஏன்னா இயற்கை தானே முதல்ல. அப்போது இயற்கையில் இருந்து போகும்போது இது இயற்கை பானம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பேசக்கூடிய வகையில் முதல் கட்டமாக பேசுவதற்கு சுப்புராஜ் அவர்களை அழைக்கிறேன். பேச ஆரம்பிங்க.
இந்த அருமையான நாளில் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நடுவர் அவர்களே, எதிர் அணியில் பேச வந்திருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் இருவரையும் இந்த மாலை வணக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய கருத்தை பேச விரும்புகிறேன். இயற்கை பானம்னே அவர் சொல்லிட்டார். இயற்கைனாலே அங்கே எந்த தொந்தரவும் இருக்காது. இயற்கை பானம்ங்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே தொன்று தொட்டு இருந்து வந்த ஒரு விஷயம். அன்றைக்கி அது தேவைப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கடினமாக உழைச்சிட்டு விவசாய கூலிகளாக இருந்துட்டு உழைச்சிட்டு அந்த உழைப்போட களைப்பு தீர்வதற்காக இந்த பானங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வந்து உருவெடுத்திருக்கு. அது இதனுடைய அடுத்த கட்டமாக செயற்கையாக பானங்களை தயாரித்தாங்க. அந்த செயற்கை பானம்னோட நம்ம சொல்லிக்கலாமே தவிர அதுவும் இயற்கையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒன்று தான். அது தயாரிக்கக்கூடிய முறை தான் எங்களுக்கு தவறாக தெரியுது. அந்த முறையினால் அதனுடைய விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்குது. இயற்கை பானத்திலேருந்து பார்த்திங்கன்னா விவசாய தொழில்கள் வந்து பெருக்கும். இன்றைக்கி பண தொழில்கள் வந்து இருக்குது. அது சார்ந்த தொழில்கள் எவ்வளவோ இருக்குது. அவங்க அதை களையம் கட்டுறான். ஒரு குயவருடைய தொழில் வாய்ப்புகள் பெருகும். பனை சார்ந்த தொழில் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது, அது பெருகும். அது பானம் சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. அந்த இயற்கை பானம்ங்கிறது வந்து உடலுக்கு மிகவும் நல்லதாகவே பட்டது. அதில் கலப்படம் எதுவும் இல்லை. இன்றைக்கி டாஸ்மாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. குடிச்சுவிட்டு இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த இதையும் வந்து கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயத்தை கெடுத்துருது. ஒரு நல்ல நாட்களாக இருக்கட்டும், அன்றைக்கி பண்டிகை நாட்களில் இது ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால் இந்த இயற்கை சார்ந்த அந்த பானத்தை ஆதரித்து பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டாஸ்மாக்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது தனிப்பட்ட ஒரு முதலாளித்துவம் ஒரு தொழிலாக மாறிடுச்சு. அவங்களுடைய வருமானத்திற்காக அதை வேறு வடிவத்தில் மாற்றி இன்றைக்கி அதையே சீர்குலைச்சி வச்சுருக்காங்க. குடிக்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனால் நம்ம பகுதியில் மட்டும்தான், நம்ம நாட்டில் மட்டும்தான் அதை குடிச்சிட்டு அதிகம் பேர் செத்து போகிறாங்க. ஸோ அதோடைய ஆரம்பம் எப்படி இருக்குது, அது எதனால் இது நடக்குன்னா இவங்களுக்கு குடிக்கவே தெரியல. குடிக்கவே தெரியலன்னு சொல்றீங்களா? ஆமாம், குடிக்க தெரியல. இது அது என்ன எதுவும் கற்றுக்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது என்னடா புதுசாக இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. குடிக்க தெரியல. அதுலேயே போட்டிருக்கேன் ஒரு அவுன்ஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு அதில் போட்டிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே தெரியல. குடிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். கீழே ஒரு தட்டுறாங்க, அப்படியே மூடிய நைஸா திறக்காங்க, அப்படியே மடக்கு. இதுதானே நல்ல குடி தானே? இது நடுவர்களுக்கு இதுல ரொம்ப அனுபவம் இருக்கிற மாதிரில தெரியுது. பார்த்ததுங்க, எனக்கு சொல்லதெல்லாம் சரிதான். அந்த இதை எந்த பக்குவத்துல குடிக்கணும், எந்த அளவுல குடிக்கணும்னு குடிக்கிறான். அப்படி ஒரு அளவு இருக்கு. மேல் நாடுகள்லயும் எல்லா நாடுகளையும் இந்த குடிப்பழக்கம் இருக்கதான் செய்யுது. அங்க யாருக்கும் இந்த மாதிரியான விளைவுகள் வரவே இல்லையே. அப்ப இது எங்க தவறு நடக்குன்னா இங்க குடிக்கவே தெரியல. அதுதான் தப்பு. குடிமகன்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி குடிக்கிறதுன்னு சொல்ல போறாரு. சொல்லுங்க பாப்போம். ஒரு அவுன்ஸுக்கு இவ்வளவுதான் தண்ணி ஊத்தணும் அந்த பாட்டிலுக்கு பின்னாடியே போட்டிருக்காங்க. நம்மால பாட்டிலுக்கு உள்ள இருக்கதான் பாப்பானே தவிர வெளியே இருக்கத பாப்ப மாட்டானே. பார்க்கல. இப்போ அதுல உங்களுக்கு சாதகமாவே ஒரு விஷயத்த சொல்லுறேன். சரி, அத ரம்முன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரம்முன்னு பார்த்தா மெடிசன்றாங்க. இது வேற இருக்கா? ஆமா, ரம்முக்கு பாத்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் மெடிசன் அப்படிங்காங்க. சரி, அப்ப மருந்தவே கூட நீங்க எப்படி அளவு எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தினா தான் அது மருந்தா பயன்படும். அது சரி. இங்க குடிக்கவே தெரியலையே இவங்களுக்கு போய் நம்ம மதுபானத்தை பத்தி என்ன சொல்றது? சரி, இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களா, சட்டி பானையை போட்டு உடைச்ச மாதிரி. ஆகவே இது இயற்கை பானத்துல அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீ எப்படி வேணாலும் குடிச்சிட்டு போலாம். கலக்கிறது வைக்கிறதுலாம் இல்ல. கலக்கிறது வைக்கிறது ஒண்ணும் இல்ல. ஏன்னா அதுல வேற்று விஷயங்கள் எதுவும் கலக்கலையே. இயற்கையாவே பனை மரத்துல இருந்து எடுக்காங்க, தென்னை மரத்துல இருந்து எடுக்காங்க, ஈச்ச மரத்துல இருந்து எடுக்காங்க. அதுல இருந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கலப்படமும் இல்ல. ஆனா நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா,
இந்த அவுன்ஸா குடிக்கிறது வந்து போதை ஏற மாட்டேக்கு ஒரு ஒரு இழுவை இழுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இழுக்காங்க. நீங்க இதுல பாருங்க, வெளிநாட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா ஆ, ஒரு அவுன்ஸை போட்டுட்டு அந்த டம்ளர் ஃபுல்லா ஐஸ் கட்டியை போட்டு வச்சிருப்பான். ஆமா. 1 மணி நேரமா குடிப்பான். அவனும் குடிக்கத்தாயா செய்யறான். ஆ, அவனுக்கும் அந்த போதை தேவைப்படுது, ஆ, குடிக்கிறான். அது சரி. ஆனா நாம அப்படி குடிக்கலையே, ஒட்டு மொத்தத்தை உள்ள ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியே ஊத்துறேன். ஓ, அது தவறு. அப்ப உள்ள போய் மிக்ஸ் ஆகுதான். அது மிக்ஸ் ஆயிரும்ல. மிக்ஸ் ஆ கிட்னி ஃபெயிலியரு. ஓ, இப்போ இவ்வளவு டேஞ்சர் ஒன்று இருக்கோ. சரி, அதோட பவர் வந்து அப்படி கூடுதல் இல்ல. சொல்லுங்க. ஓஹோ. இந்த அளவீடுகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளோட குடிமகன்களுக்கு உண்மையிலேயே இதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்குது. ஆ, ஆ. அதுக்குத்தான் நாங்க வலியுறுத்துறோம். இயற்கை வளங்களை சரியான முறையில் குடிப்பது எப்படி? எப்படி கிளாஸுக்கு வாங்க, கட்டணத்தை கட்டுங்க, பாத்துக்குருவோம். இயற்கை முறையில குடிச்சா ம். இந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்றோம். ஓ, இயற்கை முறையில் இது தொல்லலாம் இல்லையா? இது தொல்லையே இல்ல. அது சரி. தொல்லை இல்ல. ம். இன்னொன்னு பாருங்க, அதை விட விலை கம்மி. இதுவரையா? ஆமா, ஆ, ஆரோக்கியமானதும் கூட, விலையும் கம்மி. ஆ. நீங்க போய் அங்க போய் அடிச்சு புடிச்சு போய் கூட்டத்துல கலந்துட்டு குடிச்சு விட்டு சாக்கல்ல கூட கிடக்க வேண்டாம். ஆ, இதுவரையா? ஆமா. ஆ, அதனால தயவு செய்து இயற்கை பானத்துக்கு வாங்க. சரி. இந்த அரசாங்கமும் இயற்கை பானமான அந்த கல்லை வந்து அனுமதி கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே நம்ம நாட்டினுடைய குடிமகன்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். அடே அப்பா, சுப்ராஜ் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு தொடக்க பேச்சா பேசியிருக்கிறாரு. அவர் சொன்னதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இயற்கை பானத்துல நீங்க தண்ணீர் கலந்தெல்லாம் நீங்க குடிக்க தேவையில்ல. ஆனா செயற்கை பானத்துல அது அளவு வச்சிருக்கான்யா. இந்த அளவுல தான் ஊற்றணும், இந்த அளவுல தான் குடிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறான். நம்ம ஆளுகளுக்கு அந்த அளவு தெரியல. அளவு தெரியாம குடிச்சு உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு உடலெல்லாம் வெந்து போயிருதான். அப்ப உடலை வந்து கடுமையாக பாதிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அதோட மட்டும் இல்லாம இந்த பனை சார்ந்து பேசும்போது எனக்கே கொஞ்சம் ஓ சரிதானோ அப்படின்னு பட்டுச்சு. என்ன அப்படின்னா, பனை வந்து அந்த கல்லோ இது இறக்கும்போது அது பாதுகாக்கப்படுகிறது. அதனுடைய மட்டைகள்ல இருந்து, பனையில இருந்து கிட்டத்தட்ட 74 பொருட்கள் வந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பனைகள் ஒரு பாதுகாக்கப்படுது. அது இல்லாம அது ஒரு விவசாய பொருளியா. விவசாயிகள் நல்லா இருப்பான். முதலாளிகள் யாரு? பனையில வரக்கூடிய முதலாளிகள் யாரு? விவசாயிகள். அப்ப விவசாயியும் தொழிலாளியும் அந்த கடலை பதனியை இறக்கும்போது அவர்கள் வருமானம் பெறுவார்கள். அதனால உன்னுடைய உடலுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்ப இதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமா குடிக்கிறது வந்து டாஸ்மாக் தான். அப்ப கொஞ்சம் அதிகமா தான் அவர் பேசணும், இதுக்கு பதில் கொடுக்கணும். அப்படி இல்லைங்க, இது இப்படிங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, குடிக்கவே தெரியலவங்களுக்கு பெரிய குண்டத்துக்கு போட்டாரு. அப்ப குடிக்க தெரியாம தான் இத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறதையும் இதுல விளக்கணும். அடுத்ததாக டாஸ்மாக் தான் அப்படின்னு பேசுறதுக்காக, செயற்கை பானம் தான் ஏன் நல்லது அப்படின்னு பேசுறதுக்காக நம்முடைய பெரியசாமி அவர்கள் வாங்க. நம்ம நண்பர் சொன்னாரு ம் இயற்கை பானம் தான் நல்லது அப்படின்ட்டு. இயற்கை பானம் வந்து ம் உங்களுக்கு ஆடி முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் தையில தான் பனை ஏறணும். ஓ, இப்படி ஒரு சிக்கல் இருக்கோ? தையில பனை ஏறி ஆ, ஆடி காத்தடிச்சவொன்னா அது முடிஞ்சு போகும். ஓஹோ. ஆனா அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்ல ம் உங்களுக்கு பகல்லையும் கிடைக்கும், ம் நைட்டு கிடைக்காது. ஆ. ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கோமா, ஆமா. அந்த நேரத்துல நீங்க வாங்கிக்கிட்டு ஆ, இதுல என்னென்ன ஒரு நன்மைகள் இருக்குன்னா, ம் காலையில நாங்க நைட்டெல்லாம் ம். எங்க ஆட்கள் நைட்டெல்லாம் குடிச்சு ம் அதெல்லாம் சேர்த்து வச்சு ம் அந்த பணத்தை காலையில கொண்டு போய் பேங்க்ல கட்டினா தான் பேங்கே வரவு செலவாகுது. அடாடாடா, ஒரு அரசே நீங்க தான் நடத்துறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி போடுங்க. அப்போ ஆ. வருஷத்துக்கு எத்தனை 1000 கோடி நாங்க கொடுக்குறோம், உழைச்சு கொடுக்குறோம் நாங்க. அடாடாடா. சரிங்களா? அது மட்டும் கிடையாது. ம் அதை தாண்டி ம் ஒரு கோட்டர் உள்ள போச்சுன்னா ஆ. கூட 2 பேர் இருக்கான். இதே ஒரு ஆப்பு உள்ள போச்சுன்னா ஆ. 4 பேர் கூட இருக்கான். ஓ, சமுதாயத்தை பெருசாக்குறீங்க. ஓஹோ. எவ்வளவு பெரிய தைரியம் வரும்னு பாக்கீங்க. ஆ, சுடுகாட்டுல போய் ஒத்தியில படுப்போமே, நீங்க படுக்க முடியுமா? இத சொல்லுங்க முதல்ல. சரி. ஒரு கோட்டர் அடிச்சாச்சுன்னா ஆ, நாங்க எங்கன படுத்து கிடக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஆ, எங்க படுப்பீங்க? தோழர் சொன்னாரு, ஆ.
இப்படிதான் குடிக்கணும் அப்படின்ட்டு. சரி. அப்படி எல்லாம் இல்ல. அது சொல்லுங்க இப்படி முதல்ல. மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு தட்டி ஆ. சைடுல ஒரு பாக்கெட்டு என்னது வாட்டர் பாட்டில் சரி. ரெண்டையும் அப்படியே அடக்கி அண்ணாக்க ஊத்துனா ஒண்ணு போல போகுது. அடேங்கப்பா, அப்பா அடேங்கப்பா, பேரானந்தம். பேரானந்தமா இருக்கும். இது சரி. தெரியல தோழருக்கு. ஆ, சரிங்களா? சரி. அது மட்டும் இல்ல. ஆ, அப்போ நம்ம தோழர் சொன்னாரு, ம். இதுல எங்களுக்கு வந்து ஆஹ், பனங்கல்லு கிடைக்குது, தென்னங்கல்லு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. முதல்ல கல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னையா இது? நீங்க அவர்தான் சொன்னாரு இப்ப குடிக்கவே தெரியலனாரு. ம். நீங்க இப்ப கல்லுனா என்னன்னு தெரியுன்ற அளவுக்கு தெரியல. சிலருக்கு ஆ. சுண்ணாம்பு தடவி கொடுக்கறது பேரு பதனி. சரி. அந்த பதனியை காய்ச்சுனா ம். கருப்பட்டி ஆகும். ஆமா. காலையில இறக்குற பதனி ம். 11 மணிக்கு உள்ள அது புளிச்சிரும். ஓஹோ. அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நேர அவகாசம் இருக்கு அதுக்கு. இருக்கு. ஆ. ஆனா ம். எந்த ஒரு ஒயினும் நாள் ஆக 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 அதனுடைய விலை மதிப்பு கூடும். அப்படி சொல்லுங்க. ஆ. சரிங்களா? இப்போ 100 வருஷத்து ஒயின் எவ்வளவு ரேட்டு வருதுன்னா அது கோடிக்கணக்கான ரேட்டுக்கு வரும். ஆ. நீங்க பணங்கள்ல அப்படி வைக்க முடியுமா? இங்கதான் புளிச்சிருதே. புளிச்சு போதா? ஆ. சரி, இன்னொன்னு இருக்குது. ம். காலையில 7 மணிக்கு குடிச்சா பதனியா இருக்கும், ம். கல்லா இருக்கும். சரி. அது குடிச்சீங்கன்னா செவனப் மாதிரி இருக்கும். ஆ. அதை தாண்டி போகும்போது தான் அது வந்து போதையா மாறுது. அப்படி சொல்லுங்க. ஆமா. அப்போ இந்த நேரத்துல போய் நீங்க எல்லாரும் போய் வரிசை நிக்க முடியுமா? ஒரு முடியாது. பனையில எத்தனை பதனி இறக்க முடியும்? எவ்வளவு பதனி இறக்க முடியும்? ஒரு முட்டி பதனியை ஒத்தால குடிச்சிடலாம். இது அப்படி இல்லையே. ஆமா. ஒரு கட்டியும் குடிச்சோம்னா மல்லாந்துருவோமே நாங்க. ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம்? 10 ரூபாயா 4 பேர்ட்ட வாங்கி கட்டிங்க போட்டு போயிருவோமே. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமா? இது அடிச்ச உடனே என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நேர போய் எவனடா அப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு எவனடா தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல தோணும். அடே அப்பா, போருக்கு தயாராயிட்டீங்க. வெளிநாட்டுக்காரன் இப்ப நம்ம கிட்ட போற இடத்துக்கு வர முடியாது. எல்லாருக்கும் ஒரு குவார்டர். நீங்க குடிக்கிறதெல்லாம் சீனாக்காரெல்லாம் பயந்துருக்கான். இந்த விஷயம் தெரியாம தோழர் சொல்றாரு இயற்கை பானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இதுல என்னென்ன எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அரசுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதை விட இன்னைக்கு இவ்வளவு ஆஸ்பத்திரி பெறுகிறதுக்கு காரணம் யாருன்னா எல்லாமே நாங்க தான். ஓ, புது புது மருத்துவமனை போடுறதுக்கு காரணம் நாங்க தான். இத ஒரு குவார்டரும் நைட்டுக்கு ஒரு குவார்டரும் ஒரு 1/4 கிலோ வறுத்த கோழியும் தின்னுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்லும் போதே எச்சு வருது. வருதா? ஆமா. இத ரெகுலரா ஒருத்தன் சாப்பிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். சரி. முதல்ல கல்லீரல் அடிபட்டுரும். 35 லட்சம் ரூபா கொடுத்தாலும் இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு கூட நீங்க எனக்கு ஒரு எச்சு வருது. சரி. 35 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் அதை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு வேணும். அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு 50 லட்சம் ரூபா வரைக்கும் செலவழிச்சா தான் செய்ய முடியும். அப்ப எவ்வளவு வருமானம் வருது? மருத்துவமனைக்கு மிகச்சிறிய வருமானம். அது போக சிறுநீரக செயலிழப்பு. சரி. சிறுநீரக செயலிழப்பு இதை தாண்டி அது அப்படி மட்டுமே சாப்பிட முடியாதுல்ல. ஒரு சிகரெட் அடிச்சுட்டு சாப்பிடணும்ல. ஆமா, கூட அப்ப அது இருக்கணும்ல. அப்ப அதையும் சேர்த்து அடிக்கும் போது நுரையீரல் அடி வாங்கும். தள்ளிரும். சரி. நுர தள்ளினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இதை வச்சு நுரையீரலுக்கு சளியை நீக்கக்கூடியதை டானிக்க தயார் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் தெரியுமா? இது எல்லாமே நாங்க உழைச்சு கொடுக்கற காசு. நீங்க இப்ப உருவாக்குறோம். எத்தனை டாக்டர் நாங்க உருவாக்கி இருக்கோம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உண்டா? இல்ல. கல்லு குடிச்ச காலங்கள்ல உண்டா? இல்ல. இந்த சரக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இது ரெண்டாவது கிட்னி ஃபெயிலியர் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்னா, வாரத்துக்கு 2 தடவை எங்க போக வேண்டியது இருக்கு? டயாலிசிஸ் போகணும். சரி. அப்ப டயாலிசிஸ் போகும்போது என்ன நடக்குதுன்னா, நர்ஸுக்கு வேலை கொடுக்குறோம், டாக்டருக்கு வேலை கொடுக்குறோம், அரசு மருத்துவமனைக்கு வேலை கொடுக்குறோம், தனியார் மருத்துவமனைக்கு வேலை கொடுக்குறோம். இதுல என்ன நடக்குதுன்னா, ரத்தம் அதுல குறையும். ரத்தம் குறையும் போது அந்த ரத்த வங்கியில இருந்து வேலை செய்யறதுக்கு இவ்வளவு வேலையும் நாங்க பார்த்து கொடுக்குறோம். அப்போ இதை நீங்க விரிவுபடுத்தணும்னு நான் சொல்ல வரல. சரி. எங்களுக்கு இதை கொஞ்சம் நல்ல முறையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இத குடிச்சிட்டு நடந்து போகும்போது லம்பி கீழே விழுந்து மண்டை உடையுது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு போயிட்டாரு. சரி. போகும்போது அவர் எங்க இருக்குன்னு தெரியாம ஆட்டோவில் நேரா போய் நம்ம ஆட்டோல ஏறணுமே நினைச்சு பைக்ல வேகமா போனவர் ஆட்டோல போய் விட்டுட்டாரு.
ஆட்டோல டைரக்ட் ஆகிறதுக்கு மாதிரி ஏறி அவர் பைக்ல போனவருக்கு அவருக்கு என்ன நிதானம் வந்துச்சுன்னு தெரியல, நேரா கொண்டு விட்டுட்டாரு. அவன் என்ன நினைச்சிட்டான், ஐயோ நம்ம வண்டியில தான் ஏற வரான்னு ஒதுக்குனா போய் உள்ள விட்டான். விட்டு அதுல நிறைய சேதாரம் ஆகி போச்சு. இதெல்லாம் இது நடந்ததுனால என்ன நடக்குது, ஆட்டோக்காருக்கு இன்சூரன்ஸ் கூட வருது, பைக்காருக்கு இன்சூரன்ஸ் வருது, இதை தாண்டி போலீஸ்காருக்கு ஒரு கேஸ் வருது. இத்தனையும் வரணுமே, சமூகம் செயல்படுறதுக்கு நாங்க சுருக்கமா முடிக்கீங்க. சரி சரிதானா, இப்படி எல்லாம் இருக்குது. அதனால இது நமக்கு தேவை அப்படிங்கிறத நான் முடிச்சுக்கிறேன். டாஸ்மாக் தான் அப்படின்னு பேசின நம்முடைய பெரியசாமி அவர்கள் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த டாஸ்மாக்ல தானையா ஒரு அரசே நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தானே மருத்துவமனைகள் எல்லாம் உருவாக்குறோம். இன்னைக்கு டயாலிசிஸ்ல இருந்து, கிட்னி பாதிப்புல இருந்து, கல்லீரல், மண்ணீரல், உள்ளுறுப்புகள் பாதிப்புகள்லாம் எப்படி ஏற்படுது? இந்த டாஸ்மாக்னால தான். அப்போ அதுக்கு மருத்துவமனைகள் வேணும்ல. அப்ப புதிய புதிய மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் உருவாக்குவதற்கு காரணமா நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சமூக பொறுப்பையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ கல்லையும் நம்ம டாஸ்மாக்கையும் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல் உங்களால தொடர்ச்சியா கொடுக்க முடியாதியா, ஆடி மாசம் காத்து அடிச்சுன்னா அதோட நின்றோம், வேற எங்கிட்ட கூடி கல்லை தேடி ஓடுறது அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இயற்கையை தான் இன்னும் பேசுறவங்க அதுக்கும் தீர்வு சொல்லணும். அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அப்போ செயற்கை பானங்கள் 24 மணி நேரம் இருக்கு. அதுவும் குறிப்பா ஒயினெல்லாம் வருஷம் கூட தான் அதற்குரிய வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு தேவை. இதுல குடிக்காதவர்கள் இருப்பார்கள், அவர்களை பற்றி நம்ம இந்த இடத்துல நம்ம பேசல. அப்ப தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு தேவை இயற்கை பானமா செயற்கை பானமா என்று நாம் பேசுகின்ற போது இவ்வளவு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மாக் தான் வேணும், செயற்கை பானம் தான் நமக்கு தேவை. அப்போ அதில் உள்ள ரீசன் இருக்கியா, அது ஒரு இதை விட முடியாது. இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா கல்லுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை விளக்கணும். இதை மறுபடியும் விளக்குவதற்கு இரண்டாவது முறையாக சுப்புராஜ் அவர்கள் அவருக்கு பதில் கொடுக்கணும். அண்ணே, நான் கேட்டதுக்கு தானே நீங்க விரிவாக்கம் கொடுத்துருக்கீங்க. என்ன அப்படி? ஆடி மாதம் கல் முடிஞ்சிச்சுன்னா அதுக்குத்தான் இன்னொரு சாய்ஸ் வச்சிருக்கோம், தென்னை மரம். தென்னை மரத்திலயும் இறக்கலாமா கல்லு? தென்னை மரத்துல எடுப்போம், ஈச்ச மரத்துல எடுப்போம், அதுக்கு இருக்கு. அப்ப பனைமரம் தான் அப்படின்னு இல்ல? பனைமரம் தான் இல்ல, அப்படி சொல்லுங்க. அதுக்கு சாய்ஸ் இருக்கு. எனக்கு நீங்க அதுக்குத்தான் விளக்கம் சொல்லிருக்கீங்க. அதனால நீங்க என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி எங்ககிட்ட வெரைட்டி இருக்கு. சரி, என்னென்ன மரத்துல கல் இறக்கலாம் சொல்லுங்க. அது ஈச்சம்பாலு, தென்னம்பாலு, பனம்பாலு அது இறக்குவோம். இதுவே எங்களுக்கு வருஷம் முழுசும் கிடைக்கும். சரி, நீங்க பனம்பாலை மட்டும்தானே பாத்துட்டிய? ஆமா. அதுக்கப்புறம் தென்னை மரத்துலயும் இருக்குல்ல, அது வருஷம் முழுவதும் கிடைக்கல, அதுக்கு சீசன் கிடையாது. இல்ல கிடையாதுன்னு அதெல்லாம் கொடுக்கலாம், போதுமான அளவுக்கு கொடுக்கலாம். பக்கத்து மாநிலத்துல இறக்குறாங்களா? ஆமா, கேரளாவில் இறக்குறாங்க. கேரளாவில் எல்லாமே உங்களுக்கு ஈச்சம்பாலும் தென்னம்பாலும் தான். ஓஹோ, அருமையா போயிருக்கு. அரசாங்க தொழில் வேற அங்கயா? ஆமா. அப்ப அதனாலதான் கேட்கல. அதனாலதான் நான் கேட்கும். அதை விரிவா சொல்லுங்க. அப்ப வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன டாஸ்மாக்ல மட்டும்தான் கொடுக்க முடியும்னா, இது சொந்த விவசாயத்துல இருந்தே கிடைக்குமே. எத்தனையோ விவசாயிகள் பொழைச்சுப்பாங்களே, அதை தொடர்ந்து அதை சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அப்புறம் குடிக்கிறத பத்தி ஒயினுக்கு நிறைய வேல்யூ இருக்குன்னு அண்ணன் சொன்னாங்க. என்ன அப்படி இல்லையா? ஒயினை எத்தனை பேர் குடிக்காங்க? ஒயின் யாரும் குடிக்கிறது இல்லையா? என்ன அப்படி? அங்க ஓல்டு மங்கு, அது என்ன பகாடி லெமனு, சரி இப்படித்தானே குடிக்காங்க. எது போதை ஏறுதோ அதான் குடிக்காங்க. ஒயின்ல அங்க ஒண்ணும் இல்லை, யாரும் குடிக்கிறது கிடையாது. இது வரையா? ஆமா, ஒயினை குடிச்சா உடம்பு தேறிடும்னு யாரும் குடிக்கிறது இல்லை. ஓஹோ, இட்டு ஒண்ணு ஆயில கம்மி பண்ணிடுது. யாரும் 60 வயசுக்கு மேல இருக்க மாட்டேங்காங்களா? அப்ப எப்படி அடுத்து நீங்க வியாபாரம் பாப்பிய? வரவனெல்லாம் கொண்டு விட்டா அதுக்கு தானே மருத்துவமனையில உருவாக்குறான் அப்படின்னாரு. மருத்துவமனையில வச்சுட்டு கொல்றதுக்கு தானே மருத்துவமனை வச்சிருக்கேன். அப்படி சொல்லுங்க. இது சிந்திக்க வேண்டியதுதான். ஆமா, உங்களை வாழ விட மாட்டான், ஜாவ விட மாட்டான். இந்த பக்கம் குடிக்க சொல்லுவோம், அந்த பக்கம் உங்களுக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பான். அது சரி. ஆமா, டயாலிசிஸும் கொடுப்பான். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரும் நடக்கும். எல்லாமே அவன் தான் உங்களுக்கு ஃபேக்டரி வச்சிருக்கான், சரக்கு ஃபேக்டரி அவன் தானே வச்சிருக்கான்.
ஒரே ஆளு மருத்துவமனையும் வச்சிருக்கான், சரக்கு ஃபேக்டரியும் வச்சிருக்கான். ஓ, அப்ப இங்க குடிச்சிட்டு அங்க வா அப்படின்னா அங்க வான்னு வச்சிருக்கான். நம்ம சமுதாயம் இப்படித்தானே போயிட்டு இருக்கு. அது சரி. இங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் உனக்கு தேவையான போதை இங்க கிடைக்குதுல்ல, இதுதானே தேவை. அங்க ஒட்டுமொத்தமா குடிக்கவும் தெரியாது, சொல்லி கொடுத்தா அது இதுவும் பண்ண கிடையாது, ஊத்த வேண்டியது. கீழே ஒரு தட்டு மேல ஒரு தட்டு, ரெண்டையும் ஒரே டைம்ல வாயில ஊத்து உள்ள போய் மிக்ஸ் ஆகுது. இங்க அது வேகம், அதாவது போற வேகம் அது அப்படி இருக்கு, வேகம் அப்படி இருக்கு. அது வேகமா போயிடுறாங்க. இது வேறையா? சரி, நீங்க தான் போறீங்கன்னா உங்க கூட வந்த பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு போயிருக்கீங்களே, இது சிந்திக்க வேண்டியதுதான். 30 வயசுல போய் சேர்ந்துடுற அந்த பிள்ளை என்ன செய்யும்? 2 பிள்ளைகளை கையில வச்சுட்டு தெருவில் நிக்குத. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கள்ள குடிச்சிட்டு செத்து போனான்னு வரலாறு எங்கேயா இருக்கா? மதுங்கிறது வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல குடிச்சது, சந்தோஷமா குடிக்கிறதுக்கான ஒரு உற்சாக பானம். அதுக்கு பேரே உற்சாக பானையா? இது உயிர் எடுக்கக்கூடியதை போய் உற்சாக பானம்னு எப்படி சொல்லுவீங்க? அது சரி, பார்க்கவே சைக்கிளியா குடிச்சுப்புட்டு சாக்கடையில வந்து கிடக்காங்க. நீங்க சொல்ற ஒயின் விலை உயர்ந்தது தான். ஒயின் எத்தனை பேர் குடிக்காங்க? நீங்க உட்காந்து கணக்கெடுங்க, 10ல் 1 ஆள் கூட வாங்க மாட்டான். ஏன்னா போதை வராது. எப்படி இருக்கோ? ஆமா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க நடுவர் அவர்களே. என்னையவே ட்ரை பண்ணி பார்க்க சொல்றீங்களா? பக்கத்துல அந்த கணேசன்லாம் இருக்காரு, அவரெல்லாம் ட்ரை பண்ண முடியாதா? இந்த சமுதாயம் அவ்வளவு கெட்டி சீரழிஞ்சு போயிருக்கு. மதுவால சீரழிஞ்ச சமுதாயம்னு சொன்னா நம்ம தமிழ் சமுதாயத்தை சொல்லலாம், வேற எங்க இந்த அளவுக்கு கிடையாது. 12 வேலைக்கு போறாங்களே இல்லையோ 12 மணிக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு. அதாவது இப்ப நம்ம இலக்கியங்கள்லாம் காத்திருப்பதிலும் சுகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மைதானே? காத்திருப்பது சுகம் இருப்பது அவங்க சொன்னது வேற. ஒரு உழைக்க போன ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கான தேவையானதெல்லாம் வீட்டு மனைவி செஞ்சு கொடுப்பா, அதுக்கான இதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஒரு ஊருக்கு போயிருக்கான் வீட்டுக்காரன், வர்றதுக்கான வரவை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. ஒரு சண்டைக்கு போயிருக்கான், ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட சண்டைக்கு போயிருக்கான், நம்ம வீட்டுக்காரர் எப்படி வாராரோ வரலையான்னு அந்த அதெல்லாம் காத்திருப்பது சுகமே தவிர, ஒரு காதலுக்காக காத்திருப்பா அதில் தான் சுகமே தவிர போதைக்காக காத்திருக்கல சுகமா. இந்த காத்திருக்கிறது சுகம், இந்த காத்திருக்க இல்ல. இப்படித்தான் நாம எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். இப்படித்தான் எல்லாம் நாம தப்பாவே புரிஞ்சிருக்கோம். சரி, அவன் வெள்ளக்காரன் இங்க வந்தான், அவன் எல்லாத்தையும் கத்து கொடுத்தான், இதையும் சரியா கத்து கொடுக்காம போயிட்டான்னு நினைக்கிறேன். குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அப்ப வந்து ரூல்ஸ் போட்டு கத்து கொடுக்கணும். ஆமா, கத்து கொடுக்கணும். அவன் காலத்துல பாத்தீங்கன்னா, அவன் வெள்ளக்காரன் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒயின்ல போடுற ஐஸ் குவிப்பா அங்க இருந்து கொண்டு வந்திருக்கேன். இன்னமும் நம்ம வரலாற்று சவுடுகள்ல அது இருக்கு. அது சரி. ஏன் இங்க இருக்க தண்ணியில ஊத்தி குடிக்க தெரியாமலையா, இல்ல அப்படியே குடிக்க தெரியாமலையா, இதுக்குன்னு கொண்டு வந்திருக்கான் ஐஸ் பாறை. ஆகவே அது குடிக்கக்கூடிய இத தெரிஞ்சுக்கிட்டு குடிச்சா கூட ஓரளவு நம்ம காப்பாற்ற முடியும் இந்த சமுதாயத்தை. எங்களுக்கு தேவை இயற்கை பானம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். அதன் மூலமாக இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நடுவர் அவர்கள் இந்த 2 இதையும் கேட்டுட்டு எங்களுக்கு சாதகமா அவர் நல்ல தீர்ப்பை சொல்லிங்கன்னு நாங்க எதிர்பார்க்கோம். பெரியசாமி அவர்கள் பேசும்போது ஆடி மாச காத்துலயே உங்க கல்லு முடிஞ்சிருதையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அதுக்கும் விடை கொடுத்துட்டாரு. பனங்கல் இல்லைன்னா என்னையா, தென்னங்கல் இருக்க, ஈச்சங்கல் இருக்க, அதுக்கு என்ன சீசன் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த இயற்கை பானங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமா வந்து நமக்கு தெரிய வருது. இப்போ டாஸ்மாக கூடுதலா நம்ம ஏன் இந்த இடத்துல விவாதிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதானே இருக்குது. காத்து கடந்து அந்த டாஸ்மாக குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மக்கள்கிட்ட பெருகிருச்சு. ஆகவே இந்த டாஸ்மாக்கு தான் எங்களுக்கு வேணும், இயற்கை பானம்லாம் வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடிய வகையில நம்முடைய கணேசன் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்யட்டும். ஐயா நடுவர் அவர்களே, நம்ம அண்ணன் சொன்னாங்க கல்லு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும் வைக்கணும்னு. உண்மைதானே? ஆமா, நல்லதுதானு சொல்லுதாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவன், ஒரு விவசாயி, ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க, ஒரு டிரைவரு, ஒரு மெக்கானிக்கு, எல்லாம் ஒரு அதிகாரிகள்
போறாங்க வராங்க. நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு தான் வராங்க. சரி. இது இப்போ போறவங்க இந்த கல்லையும் இதையுமா தேடி காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இது டாஸ்மார்க்னா எந்த நேரமும் கடை திறந்திருக்கும். போனோமா ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கணும், ஒரு பீர் வாங்கணும், ஒரு ரம்மு வாங்கணும். விதவிதமா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அடேப்பா. ஆமா, அனுபவம் பேசுதோ அந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கு. சரி. இத போய் நாங்க வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியா போதையில அப்படியே படுத்து தூங்குனா விதவிதமான சொர்க்கத்துல இருந்து அப்படியே ரம்பையும் ஊர்வசியுமா பண்ற அளவுக்கு பேசுறாதீங்க. ஆமா, சரி, பேசுங்க. எங்களுக்கு அந்த இதுலயே நாங்க மயக்கத்துல அப்படியே தூங்கிடுவோம். அந்த காலையில எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது கல்ல குடிச்சு என்னைக்கு எந்திக்க தேடி போக முடியாது எங்கேயும். இது எங்களுக்கு அருமையான இது. சரி, கல்லு குடிச்சுக்கலாம், சாராயம் குடிச்சுக்கலாம், பிராந்தி குடிச்சுக்கலாம், எல்லாம் விதவிதமா குடிச்சுக்கலாம் ரூபாய்க்கு தக்கன. எங்களுக்கு இதுதான் பிடிக்கும். செயற்கை பானம் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, செயற்கை பானத்துல அவ்வளவு விதவிதமா இருக்கு. எங்களுக்கு பாட்டுல பார்த்தாலே பல பாட்டுல பார்த்தா இவ்வளவு பெரிய பாட்டில் இப்போ இவ்வளவு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அதுல ஒரு பாட்டுல குடிச்சா அருமையா இருக்கு. பாத்துட்டீங்க, குடிச்சு. சரி, சந்தோஷம். நாங்க குடிச்சிருக்கோம். ஓ, அனுபவம். நாங்க குடிச்சா அப்படியே நின்னோம்னா ஸ்ட்ராங்கா அனுபவம். கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் எங்களை யாரு அசைக்க முடியும்? அது சரி. நாங்க 10 பேரு பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டத்துக்கு கிளம்பி நாங்க இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக நிற்போம் நாங்க. சரி, அப்படி இருக்கும். எங்களுக்கு வந்த 10 பேர் எங்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்க ஸ்டெடியா நிப்போம். உங்க வீட்டை இந்த காணொலி பாத்துக்குங்க. ஆமா, சரி. அதனால எங்களுக்கு டாஸ்மார்க் தான் எங்களுக்கு தேவை. இந்த பட்டிமன்றத்தை பாக்குறவங்க இப்ப நான் குடிச்சத வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இது பச்சை தண்ணி தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. பின்னாடி நாட்டாமைகள்லாம் செம்பு வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க பழக்கத்தை மாத்தி எங்க கிட்ட செம்பு கிடையாதுங்க. அதனால வேற குடத்தை வச்சிருக்கோம். அதனால ஆலமரம் இல்ல, பாறையில உட்காந்துருக்கோம். ஏன்னா அடிக்கிற மொட்டை வெயில்ல சூடு ஏறி எங்க மண்டை காயுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். நீங்க இந்த பாறையில நாங்க உட்காந்துட்டு இப்படி ஒரு பட்டிமன்றத்தை போடுறோம் அப்படின்னா ஒரு சமூகத்துல இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி தானே தவிர வேறொன்றும் கிடையாது. இப்ப நம்முடைய தலைப்பு குடிமக்களுக்கு தேவை, அதாவது தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு தேவை இயற்கை பானமா செயற்கை பானமா? இயற்கை பானம் அப்படின்னா இந்த கல் மரத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த போதை. செயற்கை பானம் அப்படின்னா பல்வேறு விதமான விஷயங்களை சொன்னாங்க. விஸ்கி, ரம்மு, பீரு, பிராந்தி அப்படின்னு தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்டு நமக்கு பரிமாறப்படுவது தான் செயற்கை பானம். அப்போ இந்த செயற்கை பானம் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசு டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமாக மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கல் அரசே ஏற்று நடத்துது. அங்கே அதுக்கு தடை இல்லை. அப்போது இங்கே உள்ள இயற்கை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இயற்கை விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லை இறக்குவதற்கு அனுமதி வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை செவிசாய்க்காமல் இருக்கிறது. அப்போது செயற்கை பானத்தை விட இயற்கை பானம் என்பது உடல் நலத்திற்கு தீங்கானது இல்லை அப்படிங்கிறது இந்த இயற்கை ஆர்வலர்களுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. அதாவது ஒப்பீட்டளவில் செயற்கை பானத்தை விட இது பரவாயில்ல. அப்போ இந்த இயற்கை பானம் அப்படிங்கிறது இந்த கல் அப்படிங்கிறது மரத்துல இறக்கக்கூடியது. அப்போ மரம் சார்ந்த விவசாயிகள், மரம் சார்ந்த தொழிலாளிகள், இவர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு, அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு இது வலுச்சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு வாதமாக இருக்கிறது. ஆனால் செயற்கை பானம் அப்படிங்கிறது அது ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுறதுனால, அது ஒரு தனியாருடைய உற்பத்தியாக அது இருக்கிறதுனால
ஒரு முதலாளிகள் பெரும் லாபம் ஈட்டுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. இது விவசாயினா ஒரு 100 விவசாயி இருப்பான், 100 விவசாயியும் தென்னை மரம் வச்சிருப்பான். அங்கிருந்து இறக்கும்போது 100 விவசாயிக்கும் அது ஒரு லாபகரமான ஒரு வேலையாக தொழிலாக அது ஆகிவிடுகிறது. ஆனா இது அப்படின்னு சொல்லும்போது இந்த செயற்கை பானை உற்பத்திங்கிறது ஒரு முதலாளிகள் நல்லா இருக்கிறதுக்கு, அவன் சம்பாதிக்கிறதுக்கு இது வாய்ப்பாக அமைந்து விடும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இது இருக்கிறது. ஆக இங்க மது போதை என்றாலே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் அரசு இந்த செயற்கை பானத்தை இங்க மக்களுக்கு வழங்குவதன் மூலமாக பல்வேறு நோய்கள் மட்டுமல்ல, நம்ம பெரியசாமி அவர்கள் பேசும்போது தெளிவாக சொன்னார், புதிதாக மருத்துவமனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. என்ன நோய் வருதுன்னே தெரியல. இவன் குடிச்ச உடனே எந்த அளவுக்கு ஆளாகிறான் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல இவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுருது. அப்ப குடும்பத்தை சிதைக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது, கொலை செய்கிறது, இந்த மாதிரி வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில உருவாகுது. நம்முடைய சுப்புராஜ் அவர்கள் பேசும்போது சொன்னார், இவனுக்கு குடிக்கவே தெரியலையா அப்படின்னாங்க. அப்போ நானே கொஞ்சம் ஜர்க்கானேன், என்னையா இது குடிக்கிறதுல என்ன எப்படி இருந்துற போகுது அப்படின்னா, அந்த அளவு தண்ணீர் ஊற்றி அவன் அந்த அளவுகளில் குடிக்கிறதுக்கு அவன் லேபிள்லேயே ஒட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆள் எங்க வெளியே பார்க்குறான், அடிச்சா தமிழை உள்ள அடிச்சிருந்தான்ல. அதுவும் சொன்னாரு, ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் சாராய பாட்டிலு அப்படியே தூக்கி உள்ள ஊத்து. அப்போ உள்ளுறுப்புகள்லாம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிடும். அப்போ குடிக்கவே இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்றது உண்மைதான். அப்போ இதனால வரக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது ஒரு மோசமான விளைவுகளா இருக்கு. என்ன மாதிரியான விளைவுகள்? குடும்பம் சிதைவுக்கு உள்ளாகிறது, மருத்துவமனைகளுக்கு போகிறது, அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாத நிலைக்கு ஆயிடுது, சீக்கிரம் போய் சேர்ந்துருதான். நிறைய விதவைகள் உருவாகி இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது பணம் தரக்கூடிய அந்த கேடு அப்படிங்கிறது எண்ணிலடங்காதது. ஏன் இவன் அதாவது வரலாற்று காலம் தொட்டு இவர்கள் மது, நடனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு கலாச்சாரமாக இருந்து வருகிறது. ஆனால் இப்போ ஏன் அதிகப்படியாக ஆகியிருக்கு அப்படிங்கிறது நம்ம உற்று நோக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி எங்க போறான் அப்படின்னா டாஸ்மார்க்கு போறான். அந்த நேரத்துல மரம் கிடைச்சா போதும் அந்த பிரச்சனைய, அதுவல்ல தீர்வு. சமூகத்தினுடைய தீர்வு அப்படிங்கிறது ஒரு போதையை அடிச்சுட்டு குப்புறப்படுத்தி கிடக்குறதல்ல தீர்வு. அப்போ தீர்வுக்கான ஒரு வேறு பாதையை தேடாமல் இந்த போதையை தேடி மிகப்பெரிய அளவுக்கு இந்த குடும்பங்கள், இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாயிருக்கு. அந்த வகையில இந்த இயற்கை பானங்களை கொடுக்கறதுல என்னையா உங்களுக்கு அதுல நட்டம்? அதுல என்ன வந்துடுது? கொலை செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய போதையவே நீ கொடுக்குற. ஒரு விவசாயியுடைய உற்பத்தி, இந்த கல்லு ஒரு தென்னை மரத்திலிருந்து உருவாகுது, பனை மரத்திலிருந்து உருவாகுது, ஈச்ச மரத்திலிருந்து உருவாகுது. இதெல்லாம் யாரு வச்சிருக்கிறா? கார்பரேட் முதலாளிகளா வச்சிருக்கிறான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தானே வச்சிருக்கிறான். அப்போ இவர்களுடைய வருமானம், பொருளாதாரம் உயரும் இல்லையா? அப்போ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது டாஸ்மாக் என்பது மிகப்பெரிய அளவுல சமூகத்துல ஒரு கேடா இருந்தாலும் கூட இன்னைக்கு அதை படிப்படியாகத்தான் அதை நம்ம ஒழிக்க முடியும். படிப்படியாக ஒழித்து மதுவில்லாத தமிழகம் உருவாகணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசையும் எங்களுடைய நோக்கமும். ஆனாலும் தற்போதைக்கு தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு, மக்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு தேவை ஒரு சாய்ஸ் வைங்கய்யா. இதோ கேரளாவில் இருக்குத, அண்டை மாநிலங்கள்ல இருக்குத, பாண்டிச்சேரியில இருக்குத. அப்போ இதெல்லாம் சாய்ஸா நீங்க கொடுக்கும்போது அவர்கள் என்ன தேர்வு செய்திருக்கிறார்களோ அதை குடித்து விட்டு இருக்கட்டுமே என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நாம் இந்த அரசுக்கு, மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு தேவை, இயற்கை பானமும் சேர்த்து செயல்படுத்தணும். அதற்கான ஒரு புது வரையறையை இந்த அரசு மேற்கொள்ளணும். எப்படி டாஸ்மாக ஒரு கடையில வைத்து விற்கிறாயோ அதே போல ஒரு கடையில கொண்டு வந்து
இந்த விவசாயிகள் தொழிலாளிகள் அந்த இடத்துல அந்த அரசு கடைகளை கொடுத்துட்டு போகின்ற அளவிற்கு அதை பரிசோதனை செய்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டால் நிரந்தரமாக அவர்கள் கல் போன்ற விஷயங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இதுக்கு வழிமுறை இருக்கா அப்படின்னா இருக்குது. அந்த வழிமுறைகளை தேடி விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும். அதுதான் தற்சார்பு. ஆகவே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இயற்கை வானமும் வேண்டும், தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு இயற்கை வானமும் வேண்டும் என்ற தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.